ஹலோ வியூவர்ஸ், கேட்டரிங் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பூரி இல்லை மசால் தோசைக்கு இதை செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய எண்ணெய் சட்டி எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாம் நல்லா சேர்ந்து பொன்னிறமாக வறுக்கணும். தீஞ்சிடக்கூடாது. நல்ல வாசனை வரும். அந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 10லேருந்து 12 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். முந்நூறு கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும். இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இதுக்கு நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதை கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு நல்லா வேகணும். இது நல்லா வேகிறதுக்கு 2 டம்ளர், அதாவது 400 ml தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா வேகணும். நல்லா தண்ணியாக வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, உப்பு இது எல்லாம் சேர்ந்து கடலை மாவு நல்லா வேகணும். அது நல்லா சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் கொதிவிடும். கொதித்ததுக்கப்புறமா 200 கிராம் பச்சை பட்டாணி வேக வச்சது சேர்த்துருக்கேன். அது கூடவே வேக வச்சு தோல் உரித்து பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது 1 கிலோ உருளைக்கிழங்கு, 200 கிராம் பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கடலை மாவு நல்லா வெந்து பச்சை மிளகாய், இஞ்சி சாறு எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். உருளைக்கிழங்கு நீங்கள் கரண்டி வச்சிங்கன்னா அப்படியே உடையணும். அந்த அளவுக்கு குழைவாக இருக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.